இந்த பொங்கல் பூசை இந்த மாதத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு எங்களுடைய தமிழினத்தினுடைய ஒரு வீர வழிபாடு என்று சொல்லலாம். ஒரு குலதெய்வ வழிபாட்டு முறை, காவல் தெய்வ வழிபாட்டு முறை. வடகமுறவிலே நான் உங்கள் வீதி நான் இப்போ நிற்கக்கூடிய இடம் வந்து யாழ்ப்பாணத்தில் கருகம்பனையில் அமைந்திருக்கின்ற கவுனாவத்தை நரசிங்க வைரவர் ஆலயத்தில் இருக்கிறோம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வருடாந்த மரபு வழி பொங்கலில் இன்றைய தினம் விளக்கு வைத்தலோட இந்த ஆலயத்தில் வந்து வேள்வி பொங்கல் விழா உற்சவம் நடைபெற இருக்கிறது. என்ன மாதிரி இந்த விளக்கு வைத்தல் நிகழ்வு நடைபெறுகிறத நான் முழுமையான காணொலியாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நரசிங்க வைரவர் ஆலயம் வருடாந்த மரபு வழி வேள்வி பொங்கல் விழா. சரி, நாங்கள் இன்றைக்கு விளக்கு வைத்தல் எப்படி இருக்குது என்று நான் முழுமையாக பார்ப்போம். வந்து யாழ்ப்பாணம் கருகம்பனை கவுனாவத்தை நரசிங்க வைரவர் ஆலயத்தில் தான் நினைக்கிறேன்.
வணக்கம். ஈழத்திலே வலிவடக்கு பகுதியிலே கீரிமலை கரகம்பனை அந்தரானை நரசிங்க வைரவர் ஆலயத்திலே இன்றைய தினம் விளக்கு வைத்தல் நிகழ்வு ஆரம்பமாகி இருக்கிறது. 29/5/2026 வெள்ளிக்கிழமை மிகச்சிறப்பாக விளக்கு வைப்புடன் வேள்வி பொங்கலுக்குரிய ஆயத்த பூஜைகள் ஆரம்பமாகி இருக்கிறது. ஈழத்திலே ஆகமம் சாராத நெறிமுறைகளை பின்பற்றிய வழிபாட்டு முறை காணப்படுகிறது. பரம்பரையாக கிராமியம் சார்ந்து இந்த வலிவடக்கு பகுதியிலே கவனாவத்தை நரசிங்க வைரவர் ஆலயத்திலே ஆட்டுக்கடாய் நேர்த்திக்கடனாக கொடுத்து வழிபாடு செய்கிற ஒரு மரபு நீண்ட நெடிய காலமாக இருக்கிறது. யுத்த கால பகுதிகளிலும் கூட மறைபொருளாக வந்து பனை வழிகளுக்குள்ளே அடியார்கள் தங்களுடைய நேர்த்திக்கடன்களை செய்திருக்கிறார்கள். பின்னர் இராணுவத்தினுடைய அனுமதியோடு இந்த ஆலயத்துக்கு மட்டும் வருகை தந்து வழிபாடு செய்திருக்கிறார்கள். அவ்வளவு தூரம் இந்த ஆலயத்தில் இருக்கிற வைரவ பெருமானுடைய புனிதமும் பெருமையும் பக்தியும் இந்த ஈழத்திலே ஒரு தலை சிறந்தது. அதை காரணம் காட்டி இன்றைய வரைக்கும் நவீன ஒரு சமூகம் வளர்ச்சி பெறுகின்ற போதும் மரபு சார்ந்து அந்த வேள்வி பொங்கல் காலமாக நடைபெறுகிறது. அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் மடைப்பண்டம் எடுத்தல், இது மடை எடுத்தல் என்றும் சொல்லுவார்கள். கிராமிய வழிபாடுகளிலே மடைப்பண்டம் சேகரித்தல் என்றும் சொல்லுவார்கள். அதாவது பொங்கலுக்குரிய பொருட்களை பிரதேசம் சார்ந்து சேகரித்து வருதல். நாங்கள் ஏனைய பிராந்தியங்களிலே பார்க்கிற போது பாக்கு தெண்டல் என்று சொல்லுவார்கள். தெண்டல் என்பது தண்டுதல் என்ற ஒரு சொல் மரபில் இருந்து வந்தது. தண்டிக் கொள்ளுதல் அல்லது தெண்டிக் கொள்ளுதல் என்று சொல்லுவார்கள். அப்போ பொருட்களை சேகரித்தல். அந்த பாக்குத்தண்டல் என்றது சில பிராந்திய சொல் வழக்காக இருந்தாலும் நாங்கள் அதை மடைப்பண்டம் சேகரித்தல் அல்லது மடைப்பண்டம் எடுத்தல். அதுவும் இந்த ஆலயத்தில் மிகச் சிறப்பாக ஒரு முதியவர்கள் முதலாக இளம் சந்ததி வரைக்கும் அந்த மடைப்பண்டம் பூசைக்குரிய பொருட்களை எடுத்து வருகின்ற ஒரு நிகழ்வும் நடைபெறுகிறது. அது அந்த மடைப்பண்டம் என்றது. அந்த மடைப்பண்டத்துக்கு பிறகுதான் பொங்கல் பூசைகள் நடைபெறும். ஆகவே அடுத்த வாரம் இந்த பூசைக்குரிய பொருட்களை எல்லாம் சேகரித்து முடியும் வரைக்கும் அதை மடைப்பண்டம் என்று தான் சொல்லுவார். அந்த பூசைக்குரிய பொங்கலுக்குரிய பொருட்களை சேகரிக்கிறது. அதற்கு பிறகு விசேஷமாக இங்கே பொங்கல் நடைபெறும். இங்கே இருக்கிற ஒரு கிராமிய மரபு ஆட்டுக்கடாய் நேர்த்திக்கடனாக கொடுக்கப்படும். அது பலியிட்டு அதனுடைய ஒரு மடை பரவுதல் நிகழ்வு இங்கே விசேஷமாக நடைபெறுவது வழமை. அந்த அடிப்படையிலே அது காலங்காலமாக மரபு சார்ந்து பின்பற்றப்படுகின்ற நிகழ்வு என்ற அடிப்படையிலே அதை எத்தனையோ காலங்களிலே அதற்கு ஒரு துர்க்குணங்கள் அதுக்கு தடை விதிக்கப்பட்ட போதும் அது கிராமம் சார்ந்து அது எங்களுடைய ஒரு மரபு பண்பாடு அதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் எங்களுடைய ஊரில் இருக்கிறவர்களுக்கு ஏதாவது துர்க்குணம் நடக்கும் என்ற ஒரு மரபை இன்று வரைக்கும் காவாந்து பண்ணி அந்த ஆட்டுக்கடாய் வாகனத்தை அவர்கள் ஒரு நேர்த்தியாக கொடுக்கிற ஒரு மரபு இந்த கவனாவத்தை நரசிங்க வைரவர் ஆலயத்தில் இருக்கிறது. அது மட்டுமன்றி 8ஆம் மடை பூசையோடு இந்த பொங்கல் மடை நிறைவு பெறும். அந்த பொங்கல் செய்வதனுடைய நோக்கம் வைரவ பெருமானை மகிழ்ச்சிப்படுத்துவது, வைரவ பெருமானை குளிர்ச்சிப்படுத்தி தங்களுடைய துன்பங்கள் நோய்கள் தீர்க்க வேண்டும் என்பது மிக முக்கியம். இந்த வைகாசி மாதத்தில் விசாக நன்னாளில் இந்த பொங்கல் மையப்பட்டு ஆரம்பிக்கப்படுகிறது. உண்மையிலே இந்த வைகாசி விசாகம் என்று சொல்லுகிற போது பல ஆலயங்களிலே குளிர்த்திப்பாங்கு சடங்குகள் ஆரம்பமாகும். பல ஆலயங்களிலே உற்சவம் நிகழ்த்தப்படுகிறது. இந்த விசாகத்தை மையப்படுத்தி கிராமியம் சார்ந்தே வழிபாட்டு முறைகள் பின்பற்றப்படுகிறது. அந்த அடிப்படையிலே தான் நரசிங்க வைரவ பெருமானுக்கு இந்த பொங்கல் பூசை இந்த மாதத்திலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு எங்களுடைய தமிழினத்தினுடைய ஒரு வீர வழிபாடு என்று சொல்லலாம். ஒரு குலதெய்வ வழிபாட்டு முறை, காவல் தெய்வ வழிபாட்டு முறை, எத்தனையோ இடர்களுக்கு அப்பாலும் இன்று வரைக்கும் இந்த சமூகம் இந்த வழிபாட்டை கடைபிடிக்கிறது என்று சொன்னால் நரசிங்க வைரவ பெருமான் இருக்கிற பக்தி உலகற்றது. அந்த பக்தியினாலே தான் இந்த வழிபாடு இன்று வரை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தளத்திலே பார்வையிடுகிற அன்பர்கள் ஒரு கணம் நீங்களும் உங்களுக்கான வாய்ப்பு இருந்தால் அந்த பூஜைகளில் கலந்து கொள்ளுங்கள்.
ஆரம்பிக்கப்பட்ட மடைகளை கொண்டு வந்து கோயில் உள்வீதி வழிவீதியில் சுற்றி கொண்டு வந்து கோயில் தெற்கு புற வாசலில் வந்து தெற்கு புறத்தில் வந்து இங்கே மடை விரவி கொண்டிருக்கணும். பாருங்க, வைரவருக்கு முன்னால் வந்து பிரம்மாண்டமான படைகள் இங்கே படைச்சு கொண்டிருக்கிறது காணக்கூடியதாக இருக்கின்றது. கிராமிய வழிபாடுகளிலே குலதெய்வங்களுக்குள்ள காவல் தெய்வங்களுக்குள்ள எங்களுடைய பக்தியில் அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரைக்கும் சமகாலத்தில் இருக்கின்றவர்கள் கூட இந்த கடைபிடிக்கிற ஒரு சமூகத்தை இன்றைக்கு இந்த கிராமிய வழிபாடுகள் உருவாக்கியிருக்கிறது. வெறுமனவே நாங்கள் பொங்கல் பூசைகள் என்று சிந்திக்க கூடாது. எத்தனையோ அடியவர்கள் இந்த இடத்துக்கு வந்தார். நிறைய பேரை நினைத்தான் சந்திச்சிருக்கிறார். பல ஊர்களில் இருந்து வந்தவர்களை நலம் விசாரித்தார். ஒரு ஒற்றுமை பண்பை, ஒரு சமூக ஒற்றுமையினை எங்களுடைய வழிபாடு தந்திருக்கிறார். இதைத்தான் சொன்னார், ஒப்புரவு ஒழுங்கு என்று சொன்னார். இந்த கையெழுத்தை நேர்த்தி கடனாக சொல்லியிருக்கிறார். உண்மையிலே இருக்கிற பக்குவம் நீங்கள் எல்லாரும் இந்த பிரதேசத்திலே ஆனால் வெளி மாவட்டத்தில் இருப்பவர்கள் கூட இந்த ஆலயத்தை இந்த வழிபாட்டு